இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே மோனிகா, எதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எத்தனை முறை விரட்டி அடிச்சாலும் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்க? முதல்ல எந்திரிச்சு வெளியில போ. என்ன இந்திரா, நீ போன்னு சொன்னா நான் போயிருவேனா? நான் என்ன போலீஸா நீ சொன்ன உடனே பயந்து போறதுக்கு? உன்னால என்ன அவ்வளோ சீக்கிரமா விரட்ட முடியாது. அதிகபட்சம் என்ன பண்ணுவ? மினிஸ்டருக்கு கால் பண்ணுவ, பண்ணிக்கோ. ஆனா என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது உனக்கு நல்லா தெரியும். புரியலையா? வெயிட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு பொண்ணு பொன்னி ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு போனாங்கல்ல, அந்த கொலைக்கான சிசிடிவி வீடியோ ப்ரூஃப் இதுல இருக்கு. உன் தங்கச்சி அந்த பையனை ஆக்கி ஸ்டிக்கால அடிச்சு கொன்னது இதுல நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்ல, இதை இன்னும் நிறைய காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்பவே நான் போலீஸ் கிட்ட கொண்டு போய் காட்ட போறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு ப்ரூஃப் வேணாலும் கொண்டு வா. ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என் தங்கச்சி அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அவ மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. இத பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. பண்ணதான் போறேன். இப்பவே இந்த வீடியோ ப்ரூஃப கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து உன் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அனாவசியமா இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இங்க இருந்து கிளம்பு. இதுல தேவையில்லாம நீங்க சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, பாத்துக்கோ. நானும் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன், கேக்குறியா? என்ன மரியாதை குறையுது? மரியாதைங்கிறது நாம நடந்துக்கிறத வச்சு அடுத்தவங்க கொடுக்கறது. உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே கிடையாது. என்ன பாக்குற? இந்த குடும்பத்தோட மானத்தை கப்பல் ஏத்துவன், பிளைட் ஏத்துவன் ஏதாவது உளறிட்டு இருக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த குடும்பத்தை எது பண்றதா இருந்தாலும் என்ன தாண்டி தான் போயாகணும். என்ன விசுவாசமா? அப்படிதான் வச்சுக்கோயேன். அதெல்லாம் நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். உன்ன மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அப்படியா? எனக்கு இந்திராணியே ஒன்னும் இல்ல. அவளுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் எனக்கு உன் மேல கோவமே வரல. தேவையில்லாம என் கோபத்தை சம்பாதிக்காத. அப்புறம் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுற மாதிரி அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நான் நிறைய பார்த்துட்டேன் மேடம். கிளம்புங்க. உன்னை அடிச்சானா? ஏண்டா அறிவில்ல? எதுக்கு இப்ப இவள அடிச்ச? ஏய், முதல்ல நீ யாரா? இது எங்களோட குடும்ப விஷயம். நீ எதுக்கு இதுல தலையிடுற? உனக்கு இங்க என்ன வேலை? பொன்னிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன். ஏன்னா அவளுக்கு நான் அண்ணன். அண்ணனா? யாருக்கு அண்ணன்? யாருக்கு யாரா அண்ணன்? சொல்லு. யாருக்கு யார் அண்ணன்? கபிலா, கையெடு. ஒண்ணுதான்டா கேட்டேன். விடுன்னு சொல்றல. கபிலா, விடு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும்
நீங்க பொண்ணி அடிச்சது தப்புதான். உண்மை என்னன்னு தெரியாம நீங்க இவகிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. நீங்க எல்லாம் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. உங்களை சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல. எல்லாம் எங்க அக்கா பண்ண வேலை. போற வர்றவங்களெல்லாம் வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வச்சாங்கல்ல, அவங்கள சொல்லணும். உன் அண்ணன் நான் இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு பொன்னி? நீங்க என்ன என் கூட பிறக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. என் குடும்ப விஷயத்துல தலையிடாதானே கேட்க மாட்டியா? டேய், எதுக்கு எதை இழுத்து பேசுற? அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தது இப்படி பேசுற? அப்பாவா? ஏய், யாரா உனக்கு அப்பா? என்னமோ நீ இவருக்கு பிறந்த மாதிரி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. ஏன் உங்க அம்மா உங்க அப்பா யாருன்னு உனக்கு சொல்லலையா? என் அம்மாவை பத்தி தப்பா பேசுற? என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் பிள்ளைய அடிக்க வருவ? கபிலன் கேட்டதுல என்னடா தப்பு இருக்கு? இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்திரா, உனக்காக தான் நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கோம். ஆனா இவ எப்ப என் புள்ள மேலைய கை வைக்கலான்னு வந்தானோ, இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. நீ இவனுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன் மொத்த சொத்தையும் கூட இவனுக்கு எழுதி வை. அது ஏன்னு தெரியல, இந்த சிவா என் புருஷனை அப்பான்னு கூப்பிடறத கேட்டாலே எனக்கு அப்படி காதெல்லாம் கூசுது. அதனால இப்ப இருந்து இவன் மறுபடியும் சாருன்னு தான் கூப்பிடணும். இங்க பார், இன்னொரு தடவை நீ அவர் அப்பான்னு கூப்பிட்ட, இந்த வீட்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இங்க பாரு இந்திரா, இப்பவே இவனை முதல்ல சாருன்னு கூப்பிட சொல்லு. டேய், இப்ப கூப்பிட போறியா இல்லையா? சாரி சார்.